மகநதி சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் விஜய் இருந்துட்டு காவேரி பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு போனதுனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம காவேரி இருந்துட்டு காவேரி பாப்பா இருக்கிற கிளாஸில் தான் கிளாஸ் டீச்சராக வராங்க. அவங்கள இன்டர்வியூவும் கொடுக்குறாங்க. இருக்கிற எல்லா பிள்ளைங்கக்கிட்டேயும் பேரை காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் யார் பேரை கேட்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அல்ற பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அம்மு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அம்முவா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாப்பா கேட்கவும் அதுக்கடுத்துதான் இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியவே இல்லையா? நான் தான் உன்னோடைய கிளாஸ் டீச்சர். ஐ மீன் நானும் நீயும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரினா எனக்கு புரியல. நீயும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு, நானும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாகவே இருக்குது. எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவரை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஓகேன்ற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியை கட்டி பிடிக்கிறாங்க. காவேரிக்கு ஏதோ பல வருஷம் பழக்கன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்குது. அதை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா ஃபோன் பண்ணாங்க. அவங்கக்கிட்டேயும் காவேரி பாப்பாவை பற்றி சொல்கிறாங்க. சாரதா கிட்ட அந்த பிள்ளைக்கும் உங்கள் பேத்தி வயசு தான் இருக்கும், என்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டா யார் சமாதானம் பண்ணாலையும் ஆகவே இல்லை. நான் ஒருத்த வார்த்தை சொன்ன உடனே சமாதானம் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு அடுத்ததான் விஜய் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருந்தியா? இல்லை, கிளாஸ் டீச்சர் புதுசாக இருக்காங்க, அவங்களும் நியூ அட்மிஷன் தான். ஆனால் அவங்க கூட பேசினதுமே எனக்கு அலுவலாம் நின்றுடுச்சு. ஏதோ பல வருஷம் பழகிற மாதிரி ஒரு பழக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.